தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனை ஆரம்பிக்கிறதும் இந்த இடத்துல தான், முடியறதும் இந்த இடத்துல தான். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் இங்கே ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை பற்றி தான். இவன் தான் பிரேம், இவன் பாலா. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஜிகிடி தோஸ்துங்க. எல்லா விஷயத்துலையும் சேர்ந்தே தான் இருப்பானுங்க. இவனுங்க லைஃப்பில் பாதி நேரம், ஏன் முக்கால்வாசி நேரத்தை இவனுங்க செலவு பண்ணுறது 3 விஷயத்துக்காக தான்: சரக்கு, சினிமா, சைட்டு. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மச்சி 300 சரி, என்னடா சரி, சரகடி வேண்டாம் ஆயிடுச்சுட்டு ஒன்னெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது மச்சி. பட்டுக்கு என்ன போலாமா? ஏய் கிட்ட 200 ஆகும் மச்சி. என்ன பண்றது? செயின் ஐடி இதெல்லாம் வீட்டுக்கு போனா சீன் ஆயிடும். டெலிகேட் பொசிஷன் ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். சரக்கா படமா? ஏய் நல்லா பல் தேய்க்கும் போது சரகடி மைண்ட் செட் ஆயிட்ட மச்சான். எப்படா பல்லுலாம் தேய்க்க ஆரம்பிச்ச? ஏய் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why you can't understand. தயவு செஞ்சு இங்கிலீஷ் மட்டும் பேச ஆரம்பிச்சு. செம்ம கடுப்பா இருக்குது. போய் சரக்கு வாங்க. நான் கேட்டாலும் எப்பயுமே நம்ம தடவை முதல்ல தான் போயிட்டு நிற்கிறோம். கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவனுங்க தான் இருக்கானுங்களே, கடவுளே பார்த்துப்பா. ஏய் வாடா. ஏய் வாடான்றல வாடா. கூப்பிட்டா வரமாட்டியா? அவ்வளோ வசுப்பா உனக்கு? இல்லைண்ணா டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? எங்கே போகிறா? வீட்டுக்கு. வீட்டுக்கு தானே வச்சு அந்த காத்துக்குறா. டே போய் லெஃப்ட் எடுத்துன்னு வை, ஒரு கடை வரும், அங்கே போய் ஒரு கோட் வாங்கி வா. நீ வா. நான் அங்கெல்லாம் போனதில்லைண்ணா, அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். சரவு வாங்கி கொடுத்துட்டு சார் வாங்கிட்டு போ. நான் ஏய் இப்போ போறியா இல்லையா? ஆமா அந்த படிப்பாளி தான். கையில பாருங்க சீஸ் சரக்கு. ஏய் சாம்பாரு இங்க வா. என்னடா கையில்? இரும்பு டானிக்கா? மச்சான் இரும்புறான், கொஞ்சம் டானிக் கொடுத்துட்டு போ. ஏய் ஆனால் ஊரில் இருக்கிற எவ்வளோ பேர் ரெடி தெரியுமா? ஏய் பேப்பர்லாம் படிப்பியா? படிப்பியா மாட்டியா? போன வாரம் பேப்பர் படிச்சா? ஒருத்தன் கதற கற்பிச்சான். அது வேற யாருங்க? மச்சான் தான். இவங்கிட்ட என்னடா பேச்சு? ஆடி ஏன்டா உன அப்படி அடிச்ச? நீ தான்டா வந்து பேச்சு விட்டா? வச்சு ரொம்ப அதுப்பாயிடுச்சு, படம் காமிக்கிற வேண்டியது. இந்த வயசுல தரகு வச்சுக்கிது இந்த என்ன செயின்னு குறா. இனிமே ஏரியா பக்கம் உங்களை பார்த்தேன் மச்சி போலாம். அவன் பஸ்ல 200 இருக்குண்ணா. ₹200 போச்சு.
செயின் போச்சு, மானம் போச்சு. இப்போ எதுக்குடா இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா? இல்லை மச்சி, எந்த குரூப் பார்த்தாலும் அவங்க குரூப் மாதிரியே இருக்கு. நல்லா நம்ம தலைமறைவா இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. கோட்டர் அடிச்சது ஐயா. கோட்டர் அடிச்சது முக்கியம் இல்லை, அவனை புடிங்க அடிச்சது தான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம யாரையும் போய் குடிக்காத அதெல்லாம் சொல்ல முடியாது மச்சி. ஓசியில குச்சி இந்த மாதிரி அடி வாங்கினீங்கன்னா சொல்லலாம். இதுதான் நாட்டுக்கு நீ சொல்ற கருத்தா? கருத்தா? கருத்தும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது.